காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை பார்ப்போமா? எல்லாரும் உங்கள் இருதயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமுகப்படுத்துங்கள். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல மகிழ்ச்சியோடு இந்த குளிர்ந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லவரே, உம்முடைய சட்டைகளின் நிழலில் வருவது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அப்பா. தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆமாப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறதப்பா. உங்க சமூகம் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறதப்பா. உங்க சமூகம் விடுதலை தருகிற சமூகம் அப்பா. அந்த சமூகத்தை நாடி தேடி பிள்ளைகள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரே, உம்முடைய பாதமே தஞ்சம் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலினால மூடுவீராகப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ, உம்முடைய கிருபைகள் மாறாதவைகள், உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கிருபைகளை தருகிறீரப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிப்போமா? இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்தாரு. எவ்வளவோ பேர் வீடுகளில் அல்லது மருத்துவமனைகள்ல, எத்தனையோ இடங்கள்ல வீடுகள் இல்லாதபடி பிளாட்ஃபார்ம்லையும் அங்கேயும் இங்கேயுமாய் மனவேதனையோடு அலைச்சல்களோடு புலம்பல்களோடு காணப்பட்டும் பொழுது நமக்கு இவ்வளவாய் தேவனை தேடும்படியான ஒரு கிருபையை நமக்கு தந்தாரே ஆண்டவர். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேவனை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமா, நாம் எல்லாரும் ஒரு பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள். பிரியமானவர்களே, நம்மை போல பாக்கியம் பெற்றவர்கள் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிள்ளைகளாய் இருப்பது மிக பெரிய பாக்கியம். இதைவிட வேறு என்ன நமக்கு வேண்டும்? இந்த காலை வேளையில் நம்முடைய பாரங்கள் எதுவா இருந்தாலும், நம்முடைய கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அவருடைய சமூகம் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, நாம் மறந்து விட வேண்டாம். இந்த வேளையிலே நாம் கர்த்தரை துதித்து பாடி அவருடைய இன்ப பிரசன்னத்தை நாம் வாஞ்சிப்போம். நம்முடைய இடத்துல அவருடைய இன்ப பிரசன்னத்தினால நம்மை மூடும் பொழுது, அவருடைய இன்ப பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நாம் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு பதில் தர போதுமானவராயிருக்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திர ராஜா. அவருடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு சந்தோஷம். அவருடைய மார்பில் சாய்ந்திருக்கிற பேதுருவை போல ஆண்டவரே, நாங்கள் மார்பில் சாய்ந்திருக்கிற உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய குரலை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய குரலை கேட்டு அந்த ஆடுகள் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நடக்கிறது போல
போல இந்த காலை வேளையில் அவருடைய குரலை கேட்கும்படியாய் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய குரலை கேட்க நாமே ஆயத்தப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவே தினமும் தேற்றி, ஆத்துமாவே தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவனே இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அப்பா, அவருடைய சமூகத்துல நம்முடைய கவலைகள் எதுவா இருந்தாலும் இந்த காலை வேளையில சொல்லுவோம், அவருடைய மார்பில சாய்ந்து கொள்ளுவோம். எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய சமூகத்துல நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய சத்தத்தை நாம கேட்போம், அவருடைய பின்னாடி நம்ம செல்லுவோம். அவருடைய சமூகமே நமக்கு போதுமானது. எனவேதான் பக்தன் இப்படியாய் பாடுகிறார். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எந்த கவலையா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம சொல்லிடுவோமா, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல வச்சிருவோமா. அவருடைய தோள் அமர்ந்து கவலை மறந்து இந்த உலக ஓட்டத்தை நாம் முன்னேறி செல்வோமா. அவரை துதிப்போம். என்ன துன்பம்னாலும், என்ன இன்பம்னாலும், என்ன கஷ்டம்னாலும், என்ன நஷ்டம்னாலும் எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதிலா இருக்கிறார். அவருடைய சமூகத்துல நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. எந்த காரியமானாலும் அவருடைய சமூகத்துல நம்ம வந்து சொல்லும் பொழுது இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல நம்ம சார்ந்துருவோமா, அவருடைய மார்பில சார்ந்து கொள்வோமா, அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த
இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். சொல்லுவோமா? என் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதிப்போ. ஆராதனை 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 அன்பரேஷு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேஷு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆராதனை 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 அன்பரேஷு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேஷு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாப்பா, உங்க சமூகத்துல நாங்கள் மகிழ்ந்து இருப்போம். உங்க சமூகத்துல எங்கள் கவலைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு உங்க தோளில் அமர்ந்து நாங்கள் கவலைகளை மறந்து உண்மை ஆராதிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்களை பசும்புல் பேச்சல்ல நடத்துகிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் நடத்துகிறவர் எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். எங்களுக்கு உண்டப்பா. நாங்கள் உம்மை 100க்கு 100 நம்புவோம். உம்மை 100க்கு 100 நாங்கள் சார்ந்து கொள்வோம் அப்பா. இந்த கால வேளையில எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாடி இருந்துச்சு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனத்துல நாம் வாசிக்கும் போது பாருங்க, இந்த காரியத்தை சொன்னவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான். இந்த வசனத்துல முக்கியமாக நமக்கு என்ன கொடுத்திருக்குன்னா சமாதானம். இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னா எல்லா மனிதர்களுக்குள்ளும் எது குறைவுபட்டிருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லா பணமும் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே நிறைந்திருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று குறைவுபட்டிருக்கிறோம். எது? சமாதானம். அந்த சமாதானத்துக்காக தான் இந்த உலகமே அங்கும் இங்கும் அலைமோதி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் வசதிகள், சொத்துக்கள், எவ்வளவு பணம் புகழ் இருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் நம்முடைய இருதயத்துல இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம எவ்வளவு செய்திருந்தாலும் எவ்வளவு சாதிச்சிருந்தாலும் எல்லாமே பூஜ்யம், கடைசியில ஜீரோவாக தான் இருக்கும். பாருங்க, அந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு இடத்துல ஒரு அழகான ஓவியத்தை வரையும்படியாக
ஒரு ஓவியர் சொன்னார் தன்னுடைய மாணவர்களிடத்துல. அப்போ எல்லாம் அது எப்படின்னா ஒரு சமாதானத்தை குறித்ததான ஒரு ஓவியம். அப்போ எல்லா மாணவர்கள் அவர்களுடைய கிரியேட்டிவிட்டியை வச்சு நிறைய ஓவியங்களை அழகழகா வரைஞ்சிருந்தாங்க. சமாதானம் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் இருக்கும் பொழுது எல்லா வாய்ப்புகளும் எல்லா காரியத்தையும் அவனுக்கு நிறைவா இருக்கும்போது அவன் நிம்மதியா சமாதானமா பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன், ஒரு சிஷ்யன் வரைஞ்சா, இன்னொருத்தன் வித்தியாசமா வரைஞ்சா, தனியா இருக்கிறதுனால ஒரு சமாதானம் கிடைக்கிற மாதிரி வரைஞ்சா, இப்படியாக நிறைய அவங்க சிந்தையில வந்தது மாதிரி அவங்க வரைய ஆரம்பிச்சாங்க. எல்லாவற்றையும் பார்த்தாரு. ஆனா ஒரே ஒரு மாணவனை வரைந்திருந்தான். பயங்கரமான கொடுங்காற்று, பயங்கரமான புயல், ஒரு கடற்கரைக்கு ஓரத்துல ஒரு மரம், அந்த மரத்துல அந்த கிளை அசைஞ்சு ரொம்ப கொடுங்காற்றுல அசைந்துட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த கிளை எப்போ முறிஞ்சு கீழே விழும்னு தெரியாது, அப்படியே அது அடித்து செல்லப்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதுல ஒரு அழகான குருவி உட்கார்ந்திருந்து பாடிக்கொண்டே இருக்கிறது. என்ன பாட்டு? நான் கீழே விழுந்தேன்னா மேல பறந்துருவேன், அது வரைக்கும் நான் இங்க இருந்து பாடிட்டே இருப்பேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு சமாதானத்தோடு அது உட்கார்ந்துருக்கு. இதுதான் மிகப்பெரிய சமாதானம் என்று அந்த ஓவியன் அழகாக அந்த மாணவனை அப்ரிஷியேட் பண்ணாங்க. பாருங்க, இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் கொந்தளிப்புகளும் பிரச்சனைகளும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. ஆனால் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க மாட்டோம். என்னதான் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஆனால் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். கலங்காதே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், இதெல்லாம் சரியாயிரும், எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையினால் தேற்றுவார். நமக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லாக ஆண்டவர் நம்மை தேற்றிக்கொண்டே இருப்பார். அதுதான் சமாதானம். அந்த சமாதானத்தை குறித்து ஆண்டவர் இந்த காலை வேளையில 3 காரியத்தை இங்கு சொல்லுகிறார். பாருங்க, முதலாவது இது என்ன சொல்றாருன்னா, இதுல உலகம் கொடுக்கும் சமாதானம். உலகம் எப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு தருமா? எப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா பொருட்களும் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம், கொஞ்ச நேரம் ஒரு படம் பார்த்துட்டா ஒரு சமாதானம், ஒரு இடத்துக்கு பீச்சுக்கு போயிட்டா கொஞ்சம் சமாதானம். அந்த சமாதானம் நிரந்தரமே கிடையாது. அது கொஞ்ச நேரம் தான் என்ன செய்யும், அந்த சமாதானம் இருக்கும். ஒரு நமக்கு நல்ல அருமையானவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா சமாதானம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயோ என்ன ஆகுது, என்ன செய்யாது, அப்படி ஒரு சமாதான குறைச்சல் ஏற்பட்டுரும். ஆனா இந்த உலகம் அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் நமக்கு தந்துட்டே இருக்குது. இதை தேடிதான் மக்கள் அநேக பேர் என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க, போய் ஏமாந்து அப்படி அவங்க விரக்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தரமாட்டாரு. நமக்கு இந்த உலகத்துல நிறைய சிற்றின்பங்கள் இருக்கு, நமக்கு சமாதானத்தை தருவதற்கு நிறைய கேளிக்கை விடுதிகள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், டெம்பரரி தான், அது நிரந்தரமே கிடையாது. ஆனா அடுத்ததாக சொல்றார் பாருங்க, என்னுடைய சமாதானத்தை. ஆண்டோடைய சமாதானம் என்ன சமாதானம்? இதற்கு நம்ம வேதத்திலேருந்து ஒரு காரியத்தை நான் வேகமா சொல்றேன் பாருங்க. சீஷர்களும் இந்த இயேசுவும் என்ன செய்கிறாங்க, படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. திடீர்ந்தால பயங்கரமான காற்று, கொண்டல் காற்று, பயங்கர புயல் காற்று ஏற்படுகிறது. அந்த படகே மறைஞ்சு கீழே விழுந்துரும், மறைஞ்சு போயிரும், அப்படி அந்த அளவுக்கு பயங்கரமான காற்று. ஆனா இந்த சீஷர்கள்லாம் தத்தளிக்கிறாங்க, ஐயோ ஐயோன்னு சொல்லி படகுல இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போட்டு அலறாங்க. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, படகின் அடித்தட்டுல சுகமா படுத்து உறங்கிட்டு இருக்காரு. அதுதான் இயேசுவினுடைய சமாதானம். அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது தந்திருக்கிறாரா? தந்திருக்கிறார். எப்படி? அடுத்தது பாருங்க, இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் இங்க இருந்து போகிறேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்க போகிறேன். ஆனா உங்களை தேற்றும்படி ஒரு தேற்றவாளன் வருகிறார். உங்களுக்கு நான் இந்த சமாதானத்தை வச்சுட்டு போறேன்,
நான் எடுத்துட்டு போகல. உங்களுக்கு அந்த சமாதானம் உங்க கூடயே இருக்கும், தேற்றும், உங்களை ஆற்றும். அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். நிறைவான சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னவர் அந்த சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். நிறைய தெய்வ மனிதர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். என்னென்னமா நடக்கும், எப்படியோ அவங்க ஊழியத்துல என்னென்னலாமோ சொல்லுவாங்க, எப்படியெல்லாமோ நடக்கும். ஆனா அவங்களுக்கு முகத்துல ஒரு சமாதானம், பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த கஷ்டமோ எந்த ஒரு பதற்றமோ அவங்க முகத்துல இருக்காது. அவ்வளவு ஒரு சமாதானத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருப்பார். அது ஏன்னா அவருடைய சமாதானம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான். இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் அறிவார். ஒருவேளை சமாதானம் இழந்து, நமக்கு சமாதானம் எப்போ ஆகும்? பல பிரச்சனைகள், ஐயோ இது நடக்கலையே, அதை எதிர்பார்த்திருந்தேன், இது நடக்கலையே, அப்படி இப்படி நம்ம யோசிக்கும் போதுதான் நமக்கு சமாதானம் என்ன செய்யும்? கெடும். அந்த நேரத்துல நம்ம இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒன்றுக்கு நீங்க பயப்படண்டா. அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த யாரும் தொட முடியாத, எடுத்துக்கொள்ள முடியாத அந்த இயேசுவினுடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும். அப்படி என்றால் யார் என்ன சொன்னாலும் நாம் கலங்க மாட்டோம். ஏன்னா அதை விட பெரியவராகும் ஆண்டவர். அவர் சொன்ன வார்த்தை என்னது? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த வார்த்தை நமக்கு போதும். அதை பிடித்துக் கொள்வோம். எனக்கு எப்படி எது நடந்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியாம நடக்காது, ஆண்டவர் நன்மையானதே செய்வார் எனக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதலாய் உட்கார்ந்திருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். இந்த காலை வேளையில எந்த சூழ்நிலையில நீங்க இருந்திருந்தாலும் இந்த காலை வேளை, ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை நான் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய சமாதானம் அது எங்களுக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை தருவார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட பதற்றமான காரியங்கள்ல நீங்க ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்கள் கழித்து கொண்டிருந்தாலும் சோர்ந்து போகாதுங்க, பயப்படாதுங்க. எல்லாவற்றுக்கும் மேலானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரு மனிதன் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நபர் அல்ல. நம்மிடத்தில் சொல்லுகிறது அவர் சர்வத்தையும் படைத்தவர், எதையும் எப்படியும் செய்ய முடியும் அவரால். அவருடைய கரம் எதையும் செய்ய அவருக்கும் வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீங்க பயப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொள்ளுங்க. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் தருகிற சமாதானத்தை தரலனா உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை தந்திருக்கிறேன். நான் வரும் வரைக்கும் அந்த சமாதானம் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யும் என்று சொல்லி நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த சமாதானத்தானால என்னுடைய இருதயத்தை நிரப்புங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை வேளையில தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நீ தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை யார் யார் இந்த சமாதானத்தை இழந்து போய் ஆண்டவரே துக்கத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த சமாதானம் நான் பாவம் செய்ததுனால இந்த சமாதானத்தை நான் இழந்துட்டேன், நான் இப்படி பேசினதுனால இந்த சமாதானத்தை இழந்துட்டேன், நான் இப்படி நடந்து கொண்டதுனால இந்த சமாதானம் என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை ஃபீல் பண்ணுவீங்கன்னா இந்த காலை வேளையில ஆண்டவரே மறுபடியும் அந்த சமாதானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உலகம் கொடுக்க கூடாத அந்த சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் வேஸ்ட். இந்த தேவனுடைய சமாதானம், இயேசு கிறிஸ்து தருகிற அந்த சமாதானத்தினால என்னுடைய உள்ளத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நான் முதல்ல சமாதானமா இந்த உலகத்துல வாழதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான சமாதானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அந்த படகின் அடி தட்டுல எந்த பிரச்சனையும் எந்த பதற்றமும் இல்லாம நிம்மதியாய் உறங்கின அந்த சமாதானம் எங்கள் தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு வேண்டும் ராஜா. ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் வைங்கப்பா, ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள அந்த சமாதானத்தை வைத்து நிறைவாய் நடத்துங்கப்பா. பிள்ளைகளை நீர் அப்படி நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி
உங்க நாம மகிமைக்கென்று ஆண்டவரை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க. கலங்காமல் தைரியமா இருக்க கிருபை செய்யுங்க. அப்படி நீ செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள்ல விசேஷமா ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யார் யார் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்களோ அப்பா, தன்னுடைய திருமண நாளை நினைவு கூறுகிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலத்த கிருபையினால நிரப்புங்க. உள்ளத்துல சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. அந்த சமாதானத்தை பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுங்க ஆண்டவரே. ரெட்டிப்பான நன்மைகளை கொடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் தானே அப்பா. அந்த ஆசீர்வாதம் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளின் சிரசில் மேல் அமர்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு வருகிற புத்தாண்டு புதிய வருடம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தாரும் ஆண்டவரே. உடைய ஊழியத்தை செய்கிற உடைய தாசனை நீர் ஆசீர்வதியும். ஊழியங்கள பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. குடும்பத்தை வேலையடைங்க. எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால ஒன்று செய்ய முடியாதப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்று செய்து முடித்து ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த முடியாது ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களை முழுவதுமா டோட்டலா உங்க கரத்துல சரண்டர் பண்ணுகிறோப்பா. நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த ஊழியத்தை ஆளுகை செய்யும். பொறுப்பெடுத்து நடத்தும் அப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ராஜா. உங்க நாமம் மட்டும் உயர்ந்திருக்கட்டும். என்ன குறைகள் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. தயவாயிருங்க, கிருபையாயிருங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன். நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன். நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.